உங்கள் குழந்தையின் கண் பார்வையில் அக்கறை செலுத்துங்கள். தற்போது சிறுவயது குழந்தைகள் கூட கண்ணாடி அணிவதை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் மொபைல் போன்கள், தொலைக்காட்சிகள் மற்றும் கணினிகள். இவை குழந்தைகளின் பார்வையை பாதிக்கின்றன. ஆனால் 20 வருடங்களுக்கு முன்பு மொபைல் போன் இல்லை, தொலைக்காட்சியும் பரவலாக இல்லை. ஆனால் அப்போதும் கண்ணாடி அணிந்த சிறுவர்கள் இருக்கத்தான் இருந்தார்கள். இதற்கு காரணம் மரபணு மூலமாக வரும் கண் பார்வை பிரச்சனைகள் தான். ஒரு குழந்தை பார்வை திறன் குறைந்தால் அது அக்குழந்தையின் கல்வியையும் பாதிக்கலாம். குடும்பத்தில் கண் பார்வை குறைபாடு இருந்தால் அது அவர்களின் குழந்தைகளுக்கும் மரபணு மூலம் கடத்தப்படும். ஏனெனில் கண் பார்வையில் மரபணு முக்கிய பங்கு வகிக்கின்றது. சில செயல்களை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் குழந்தையின் கண் பார்வையை சரியாக பராமரிக்க முடியும். கண் பாதுகாப்பு. குழந்தைகள் அடிக்கடி கண்களை தொடுவதும் தேய்ப்பதுமாக இருப்பார்கள். இது கண் தொற்று மற்றும் எரிச்சலை ஏற்படுத்துகின்றது. கண்களை தேய்ப்பதால் தூசி மற்றும் கிருமிகள் பரவக்கூடும். கண்களை தொடுவதற்கு முன்னர் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். சுத்தமான துண்டுகள் மற்றும் டிஷ்யூக்களை பயன்படுத்தி தூசி இருந்தால் எடுக்க வேண்டும். குழந்தைகள் கண்ணாடி அணிந்தால் அவற்றை அடிக்கடி சுத்தம் செய்ய அறிவுறுத்துங்கள். எப்போதும் யூவி பாதுகாப்பை வழங்கும் சன்கிளாஸ்களை பயன்படுத்துவது நல்லது. இது புற ஊதா கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாக்கும். பார்வையை பலப்படுத்தும் உணவுகள். விட்டமின் ஏ, சி, இ, ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், லுடின் மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துகள் கண் பார்வைக்கு முக்கியம். தினசரி உங்கள் குழந்தையின் உணவில் கேரட் மற்றும் கீரையை சேர்க்க வேண்டும். இவற்றில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. இது பார்வையை மேம்படுத்துகின்றது. சிட்ரஸ் பழங்கள், குடைமிளகாய் மற்றும் ஸ்ட்ராபெரிகளில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. இது கண்களில் உள்ள இரத்த நாளங்களை வலுப்படுத்த உதவுகின்றது. மீன், முட்டை, பால் ஆகியவை கண் பார்வையை மேம்படுத்துகின்றன. டிஜிட்டல் சாதனங்கள் தவிர்ப்பு. குழந்தைகளுக்கு மொபைல் போன்களை பயன்படுத்த கொடுக்காதீர்கள். அவர்களை வெளியில் விளையாட விடுங்கள். கண் பயிற்சிகள். மருத்துவர் பரிந்துரைக்கும் கண் பயிற்சிகளை தினமும் செய்வதால் பார்வை பலப்படும். கண்களை மேலும் கீழுமாக பார்த்தல், கண்களை சுழற்றுதல், பொருட்களை கூர்மையாக பார்த்து பயிற்சி செய்தல், கண்களை மூடி தியானித்தல், உள்ளங்கையில் விரலை தேய்த்து சூடேற்றி அதை இமைகளில் வைத்தல் போன்ற பயிற்சிகளை செய்யுங்கள். இந்த நுட்பங்களை நீங்கள் தினமும் பயிற்சி செய்வதன் மூலம் கண் பார்வைகளை பராமரிக்கலாம். கண் பரிசோதனைகள். ஆரம்பத்திலே பார்வைசார் பிரச்சனைகள் கண்டறிந்தால் எதிர்காலத்தில் கடுமையான பிரச்சனைகளை தடுக்க முடியும். இதன் மூலம் ஆரம்ப நிலையிலேயே கண் பார்வை பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். குழந்தை பிறந்த 6 மாத காலத்தில் இருந்தே கண் பார்வை சோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். வருடத்தில் 2 முறையாவது இந்த சோதனைகளை செய்து கொள்வது கண் பார்வைக்கு மிக நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.